ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாகவே நான் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சது. நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமு, அதுக்கப்புறம் பேபி பிறந்துருச்சு. அதனாலே எனக்கு வந்து டீப் க்ளீன் பண்ணவே முடியல. சும்மா மேலோட்டமாக மட்டும் தொடச்சி விட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கிச்சனை. டீப் க்ளீன் பண்ணியே வந்து ஒரு 1 இயருக்கு மேலேயே ஆகிடுச்சு. எனக்கு தம்பிக்கும் ஒன் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் என்னால் டீப் க்ளீன் பண்ண முடிஞ்சது. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு, க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் வந்து கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். கடுகு, சீரகம் இது மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு சின்ன பாக்ஸாக வாங்கியிருந்தேன். ஒரு 5 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான். நான் எப்போவுமே வந்து பாம்பே பஜாருங்கில் ஒரு கடையில் தான் வாங்குவேன். அங்கே தான் வந்து ஒரு 5 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா இந்த பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீ சுகர்னு ஒரு லெட்டர் போட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஷாப்பில். இது எல்லாமே நான் தனித்தனி ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்கியிருந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். நான் எப்போவுமே வந்து கிச்சனுக்கு ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம புதுசாக வாங்கினா அதில் இந்த பிளாஸ்டிக் துகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் அதை பேக் பண்ணும்போது மற்றவங்களோட கை எல்லாமே பட்டிருக்கும். அதனால் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது தான் வந்து நல்லது. வீட்டில் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சில பேர் தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியிலேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அது எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அதை வாஷ் பண்ணிவிடுவேன். நான் வந்து என்னென்ன பொருள் க்ராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோனோ அது எல்லா பாக்ஸையுமே எடுத்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். க்ராசரிஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி மொட்டை மாடியில் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா பொருளையுமே நான் கீழே எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃபுக்கு வந்து நான் கேலண்டர் கவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் எடுத்து தூக்கி போட்டுட்டேன். ஷெல்ஃபுக்கு வந்து நான் புதுசாக ரேக் ஷீட் வாங்கியிருந்தேன். அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். குவாலிட்டி அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு ஒரு 4 ஷெல்ஃபுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு. மொத்தமாக எல்லா ஷெல்ஃப்லேயுமே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அந்த ரேக் ஷீட்டு புதுசாக வாங்கினதை போட்டேன்.
ஷெல்ஃப் ஷீட் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு இருந்துச்சு இல்லையா, அதையுமே நான் கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து திரும்ப மாட்டிட்டேன். அதில் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. பிளேட்ஸ் எல்லாமே மேலே, அதுக்கப்புறம் வந்து நம்ம கை கெட்டுற மாதிரி கடுகு சீரகம் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கீழே அந்த மாதிரியே வச்சுக்கிட்டேன். ஷெல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரியே எனக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் நான், கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிச்சனுக்கு கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருளாக தான் நான் வச்சுருப்பேன். நான் க்ளீன் பண்ணும்போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. 1 இயருக்கு மேலே ஆகுது டீப் க்ளீன் பண்ணி. அப்போ எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா. நான் இனிமேல் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடணும். ஒரு 2 மந்த் ஒன்ஸ்னாச்சும் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டஸ்ட்டு சேராமல் இருக்கும், வேலையும் இழுக்காது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மொட்டை மாடியில் காய வச்ச ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் க்ராசரிஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். க்ராசரிஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுட்டேன் ஃபுல்லாக ஷெல்ஃபில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மறுநாளும் வேலை இருந்துச்சு. நான் வந்து இது முடிஞ்ச அளவு ஸ்டோரேஜ் பாக்ஸு அப்புறம் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது தான் முடிச்சிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் டே நான் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு சின்ன சின்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருந்துச்சு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.